Hi guys, welcome back to Vikis Finance World. Stock market la entry கொடுக்கிற most beginners இருக்கிற common question என்னன்னா trading journey நான் எங்க ஸ்டார்ட் பண்ணனும்? ஆப்ஷன் மார்க்கெட் பெஸ்ட்டா இல்ல ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் பெஸ்ட்டா? ரெண்டுக்கு இருக்கிற எக்ஸாக்ட் டிஃபரன்ஸ் என்ன? கரெக்ட்டா நீங்க ஸ்டார்டிங்ல சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட கேபிட்டல் கன்சிஸ்டன்ட்டா grow ஆகும். இல்லனா அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆயிடும். அப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? கேபிட்டல் ரெக்வயர்மென்ட் என்ன? மார்ஜின்ஸ் என்ன? லெவரேஜ் என்ன? ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரண்ட் பேஸ் பண்ணி யாருக்கு எது பர்ஃபெக்ட்டா சூட் ஆகும்? ஹிடன் ரிஸ்க் மோஸ்ட் பீப்பிள் சொல்லாத ஹிடன் ரிஸ்க் எல்லா டீடைல்ஸுமே A to Z கிளியராக வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறத ப்ராப்பர் பிளானோட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ட்ரைனிங் ஜேர்னிக்கு இது ஒரு பிகினிங்காக இருக்கும். லெட்ஸ் ஸ்டார்ட் தி வீடியோ. ஓகே, ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டோட பேஸ் என்னன்னு பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டாக்ஸோ இல்லை இண்டெக்ஸோ அந்த ஃபியூச்சர் டேட்டுக்கு நீங்கள் பை ஆர் செல் பண்ணுற ஒரு அக்ரிமெண்ட்டு. ஆனால் அதை நம்ம ட்ரேடிங்கில் ஸ்பெக்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 23,500 rupeesக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் ஒரு 200 points அப் சைட் மூவ் ஆனால் உங்களுக்கு ப்ராஃபிட், டவுன் சைடு மூவ் ஆனால் உங்களுக்கு லாஸ். ஆனால் நீங்கள் அந்த 23,500 rupees அப்படியே பே பண்ணுமா கேட்டால் கிடையாது. அங்கே தான் எக்ஸ்சேஞ்ச் வந்து நமக்கு மார்ஜின் கொடுப்பாங்க. அந்த மார்ஜினை நம்ம லெவரேஜ்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போது எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 குவான்டிட்டி பை பண்ணிட்டீங்க. மார்க்கெட்டு உங்களுக்கு ஏற்ற டைரக்ஷனில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஃபியூச்சர்ஸில் ஒருவேளை ரிவர்ஸில் ஆகிடுச்சு, லாஸில் இருக்கீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ஸில் லாஸில் வந்துட்டிங்கன்னா பெரிய லாஸ் வரும். நீங்கள் கண்டிப்பாக மார்ஜின் ஆட் பண்ண வேண்டியது வரும். இதுதான் ஒரு சின்ன ரிஸ்க் இருக்குது. இன்னுமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் மார்க்கெட்டோட பேஸ் என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் அப்படிங்கிறது நீங்கள் டேரெக்டாக ஒரு ஸ்டாக்கோ இண்டெக்ஸோ வாங்குறதுக்கு பதிலாக அங்கே உங்களுக்கு ஒரு ரைட்ஸ் இருக்கும், ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்டை வாங்குவீங்க. 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கால் ஆப்ஷன், இன்னொன்று புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு மேலே போகும். புட் ஆப்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட்டு கீழே வரும். இதுதான் இந்த 2 டைப்ஸ். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 23,500 rupees இருக்குதுன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டு மேலே தான் போகுதுன்னு நினைக்கிறீங்கன்னா கால் ஆப்ஷன் தான் வாங்கணும் இல்லையா? எப்படி எந்த ப்ரைஸ் வாங்கணும் அப்படின்னா எந்த கான்ட்ராக்ட் யூஸ் பண்ணால் சேஃப் அப்படின்னா 23,500ங்கிறது ஸ்பாட் ப்ரைஸ். 23,300 சூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி சூஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த ப்ரைஸுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும். அந்த கான்ட்ராக்ட் ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்கும். அந்த ப்ரைஸுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது. அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு ப்ரீமியம் ப்ரைஸ் இருக்குது. அந்த ப்ரீமியம் ப்ரைஸ் 150, 200, 250 எவ்வளவோ இருக்கும். அது வந்து அந்த டைம் பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட் கொடுத்து நீங்கள் அதை வாங்கினதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் பை பண்ணுறீங்களோ, லாட் சைஸ் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ லாட் சைஸ் பை பண்ணுறீங்களோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. அதுபோக ஆப்ஷன்ஸில் 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று டைம் வேல்யூ, இன்னொன்று இன்ட்ரென்சிக் வேல்யூ. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது தான் ரியல் வேல்யூ. டைம் வேல்யூங்கிறது மேபி ஆர் ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன் மாதிரி. இன்ட்ரென்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ரியல் வேல்யூ. டைம் வேல்யூ அப்படிங்கிறது ஃபியூச்சர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மாதிரி, மேபி ஆர் நாட் அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய எனிமி என்னன்னா தீட்டா டிகே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ் கிரீக்ஸ் அப்படிங்கிறத நிறைய பேர் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஆப்ஷன் கிரீக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா 4 விஷயம்: தீட்டா, டெல்டா, வீகா, காமா. இதை பற்றின ஒரு ஃபுல் கிளியர் வீடியோ நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்டர்நெட் ட்ரேடர்ஸாக இருக்குன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஓகே, ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஆப்ஷன்ஸ் பையர் இருக்கிற ஒரு பெரிய எனிமி என்னன்னா தீட்டா டிகே. நீங்கள் சூஸ் பண்ணிக்க ப்ரீமியம் ப்ரைஸ், அந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்துட்டு மார்க்கெட்டு மூவே ஆகலை, ஒரு இடத்துல நிற்குது அப்படின்னா கூட அந்த ப்ரீமியம் வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் ஆப்ஷன் பையர்ஸ் இருக்கிற ஒரு பெரிய எனிமி. ஆப்ஷன்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா தீட்டா டிகே. ஃபியூச்சர்ஸில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னா மேபி லாஸ் வந்துருச்சுன்னா பெரிய லாஸாக வரும், மார்ஜின் இம்மீடியட்டாக ஆட் பண்ண வேண்டியது வரும். ஓகே, நெக்ஸ்ட் கேபிட்டல் ரியாலிட்டி பார்ப்போம். அப்போ நீங்கள் ஃபியூச்சர்ஸுக்கு போகிறீங்க அப்படின்னா மினிமம் 1.5 lakhsக்கு மேலே கேட்பாங்க. 2 lakhs 3 lakhs இருந்ததுன்னா ஓரளவுக்கு சேஃப். ஏன்னா லெவரேஜ் ஹையாக இருக்கும் அண்டு ஆல்சோ ஹை ரிஸ்க் ட்ரேட்ஸ் தான் அங்கே இருக்கும். இப்போ ஒன் ராங் மூவ் கூட ஹெவி ட்ரா டவுன் கொடுக்கும், கேபிட்டல் ஹெவியாக டேமேஜ் ஆகும். ஆனால் ஆப்ஷன் பையிங் அப்படி இல்லை. உங்கள்கிட்ட 2,000 இருந்தாலும் பண்ண முடியும், 5,000 இருந்தாலும் எவ்வளோ சின்ன கேபிட்டல் இருந்தாலும் பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லிங்கு அப்படியே ஆப்போசிட். மினிமம் 1 lakhsக்கு மேலே கேட்பாங்க. ஏன்னா ஆப்ஷன் பையிங்க்கு தீட்டா டிகே இஷ்யூ இருக்குது, ஆப்ஷன் செல்லிங்க்கு அது இல்லை. பிகினர்ஸ் எது ஷூட் ஆகும் அப்படின்னா ஆப்ஷன் பையிங் தான் ஓரளவுக்கு சேஃப். ஏன் அப்படின்னா ஒரு 5,000 rupees நீங்கள் வச்சு நீங்கள் உள்ளே போகிறீங்க அப்படின்னா நிறைய நீங்கள் ராங் மூவ் எடுப்பீங்க, ராங் என்ட்ரிஸ் எடுப்பீங்க, ஒருவேளை கேபிட்டல் டேமேஜ் ஆகும். 5,000 இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. இதே நீங்கள் 2 lakhs வச்சு போகும்போது பிகினிங் ஸ்டேஜில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணும்போது கேபிட்டல் 2 lakhs ஒரே ஒரு 2-3 ட்ரேட்ஸில் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் மார்க்கெட்டை வெளியே போயிடுவீங்க. ஸோ ஆப்ஷன் பையிங் வந்துட்டு ஓரளவுக்கு சேஃப். ஓகே, நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ் கம்பேரிசன் பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளீன் பிரைஸ் மூவ்மெண்ட் இருக்கும், நோ டைம் டிகே.
ட்ரெண்டை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சூட்டபிள் ஃபார் இன்ட்ராடே ஸ்கேல்பர்ஸ். நான் ஸ்கேல்பிங் தான் பண்ணுறேன், எனக்கு 1 or 2 கேண்டில்ஸ் கரெக்டான டைமில் கிடச்சிச்சுன்னா நான் ட்ரேடை முடிச்சிடுவேன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷன் சைடு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு லோ கேபிட்டல் ரெக்யர்மெண்ட். கேபிட்டல் ரொம்ப கம்மியாக இருந்தால் போதும். அதுபோக நம்ம பையிங் சைடு இருக்கிறதுனால ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணிக்க முடியும், ஈஸியாக டிஃபைன் பண்ணிக்க முடியும். ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு சூட் ஆகலை அப்படின்னா நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. எனக்கு ஆப்ஷன்ஸில் எனக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் சூட் ஆகலைன்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, இண்டிகேட்டர் சூட் ஆகலைன்னா கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது, அது சூட் ஆகலைன்னா பட்டர்ஃப்ளை கான்செப்ட் இருக்குது, அது சூட் ஆகலாம் ஹெட்ஜிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கனால நமக்கு எது சூட் ஆகுதோ அதை நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதுபோக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கரெக்டான டைமில் நீங்கள் என்ட்ரி எடுத்துட்டீங்க, அந்த என்ட்ரி பேஸ் பண்ணி வொலாட்டிலிட்டியை கேப்சர் பண்ணிக்க முடியும். வொலாட்டிலிட்டியை பேஸ் பண்ணி கூட நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியுங்கிறது ஆப்ஷன்ஸில் ஒரு அட்வான்டேஜ் தான். அதுபோக ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஹை கேபிட்டல் வச்சுப்பாங்க. அந்த அன்னைக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு என்ட்ரி கொடுத்துருவாங்க. ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட் அந்த அன்னைக்கு பெஸ்ட்னு தோணுதுன்னா அந்த சைடு போயிடுவாங்க. ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் தான் எனக்கு இன்னைக்கு தோணுது அப்படின்னா அந்த சைடு போயிடுவாங்க. அப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹை கேபிட்டல் வச்சுட்டு அந்த அன்னைக்கு பேஸ் பண்ணி டிசிஷன் எடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் யாருக்கு எது சூட் ஆகும் அப்படின்னு பார்க்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மார்க்கெட் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் வந்து கேபிட்டல் வந்து ரொம்ப கம்மியாக வச்சிருக்கீங்க, பிகினர் லேர்னிங் பேஸில் தான் இருக்கீங்க, ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஓரளவுக்கு 10,000 இருக்குது அப்படின்னா அந்த 10,000 வச்சு நான் லேர்ன் பண்ணணும் அதிகமாக, அந்த 10,000 நான் ரிஸ்க் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். ஃபியூச்சர்ஸ் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா, எங்கிட்ட கேபிட்டல் அதிகமாக இருக்குது, ட்ரேட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு பர்ஃபெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கேன். எங்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லைனாலும் அந்த இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வச்சு டக்குன்னு என்ட்ரி கொடுத்து அந்த லாஸ் ஆன அமௌண்ட்டை கூட நான் ரெக்கவர் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு எமோஷன் ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸுக்கு போகலாம். ஏன் அப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுத்துட்டீங்க, அந்த ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸ் ஆன ட்ரேடை பயப்படாமல் வெயிட் பண்ணி ரெக்கவர் பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணுறதுக்கு எமோஷனல் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர்ஸுக்கு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹிடன் ரிஸ்க் என்னன்னு பார்ப்போம். ஃபியூச்சர்ஸ் என்ன ஹிடன் ரிஸ்க் அப்படின்னா, மார்க்கெட்டே ஒரு கேப் அப்போ இல்லை கேப் டவுன் ஓப்பன் வச்சு வைங்க, அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஒர்க் ஆகாது. லெவரேஜ் ஹையாக இருக்கிறதுனால அக்கௌண்ட்டே ப்ளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் அதெல்லாம் விட ரொம்ப முக்கியம், எமோஷன் ப்ரெஷர் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அதாவது உங்களால் லாஸ் வந்துச்சுன்னா பெரிய லாஸாக வரதுனால அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஃபீல் பண்ணுவீங்க. ஆப்ஷன்ஸில் அப்படி இல்லை. ஆப்ஷன்ஸில் என்ன ஹிடன் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்கு என்ட்ரி கொடுக்கறதே லோ ப்ரைஸில் என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லிட்டு லார்ஜ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி பே பண்ணுவாங்க. அது ஒரு மிஸ்டேக்கு. டைம் டிகே இஷ்யூ இருக்குது, அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆப்ஷன் கிரிக்ஸ்னால் என்னென்னு தெரியாமல் போய் ஸ்ட்ரைக் ப்ரைஸை ராங் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு மிஸ்டேக். ஒரு ட்ரேட் லாஸ் ஆயிடுச்சுன்னா ரிவென்ஸ் சேவ் பண்ணி அதையும் லாஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய காமன் மிஸ்டேக் பண்ணுறது. இதெல்லாம் நீங்கள் முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணணும். ஓகே, ப்ரொஃபஷனலாக ட்ரேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் ரொம்ப மைண்டில் வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு 3 to 6 மந்த்து லேர்னிங் பேஸை மட்டும்தான் இருக்கும் இல்லையா? அந்த டைமில் ட்ரேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பேக் டெஸ்ட் பண்ணணும். அதெல்லாம் விட முக்கியம். அதெல்லாம் ஒர்க் ஆகுது, நான் மார்க்கெட்டில் லைவ் மார்க்கெட்டில் வரேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேட் தான் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் என்ட்ரி கொடுக்கவே கூடாது. டார்கெட்டு முடிஞ்சவரைக்கும் லோவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் எந்த எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அதில் 50% ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ட்ரேடை அந்த அன்னைக்கே ரிவெஞ்ச் பண்ணி ப்ராஃபிட்டாக மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போய் ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ட்ரேடு லாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2வது ட்ரேட் என்ட்ரி கொடுக்கறதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. மைண்டில் ஒரு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷரு ராங் டிசிஷனை மேக் பண்ண வைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இந்த வீடியோவில் நிறைய டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காமல் ஆப்ஷன் கிரிக்ஸோட வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் அப்கமிங் டேஸ் நிறைய வீடியோஸ் வரும். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you in next video. Take care.